அன்பார்ந்த நேயர்களே, அமெரிக்கா பெரிய அளவில் இஸ்ரேலுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறது. இராணுவ ரீதியாகவும் ஆயுதங்கள் ரீதியாகவும் என்பதை நாம் அடிக்கடி சொல்லி வருகின்ற ஒரு பெரும் உண்மை. ஆனால் அதற்கு பின்னால் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய சதித்திட்டம் இருக்கிறது. இந்த 2 வருட போரில் $32 பில்லியன் ஆயுதங்களை விட்டிருக்கிறது அமெரிக்கா. விற்றதுன்னு சொன்னால் $32 பில்லியன் இஸ்ரேலுக்குடைய கணக்கில் ஒதுக்கப்பட்டு விடும். அந்த பணம் எங்கே போகும்னா இஸ்ரேலுக்கு போகாது, அமெரிக்காவினுடைய கம்பெனிகளுக்கு போகும். இந்த பணம் எங்கேருந்து வருதுன்னா அமெரிக்காவினுடைய ட்ரெஷரியிலேருந்து வருது, கருவூலத்திலிருந்து வருகிறது. அந்த பணம் எங்கேருந்து வருதுன்னா அமெரிக்காவிலிருந்து பணம் வரி கட்டுபவர்களுடைய பணம், டாக்ஸ் பேயர்ஸ் மணின்னு சொல்லுவாங்க. அமெரிக்க மக்களுடைய பணத்தை இஸ்ரேலுக்கு தருவதாக சொல்லி ஆயுத கம்பெனிகளுக்கு கொடுக்கிறது அமெரிக்கா. இந்த ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு போகிறது. ஆனால் அந்த பணம் அங்கே தான் இருக்கிறது. அந்த பணத்தில் மிகப்பெரியதொரு லாபம் வந்திருக்கிறது. அது பல கோடி கணக்கில் டாலர்கள் வந்திருக்கிறது. அதை அமெரிக்க கம்பெனிகளே பங்கிட்டு கொள்கிறன. இதில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல லாக்ஹீட் மார்ட்டின் போன்ற அமெரிக்காவினுடைய செனட்டர்கள் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய செனட்டர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம். அப்போ இஸ்ரேலு தன்னுடைய கணக்கில் ஒரு பெரிய அளவு லாபத்தை அமெரிக்காவினுடைய அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கிறார்கள். ஆகவே இந்த அரசியல்வாதிகள் இஸ்ரேலுக்கு பணம் கொடுன்னா உடனே கொடுத்துருன்னு சொல்லிடுது. அது எப்படி போகும்? ஆயுதமாக போகும். அந்த பணம் கொடுக்குறதில் அவங்களுடைய பாக்கெட்டுக்கு உடனேயே ஒரு அமௌண்ட்டு வந்து சேர்ந்து விடுகிறது. இந்த கோமாளித்தனமான நத்தியானு மிகப்பெரியதொரு புத்திசாலியாக தன்னை வெளியே காட்டிக்கொள்கிறான். தனக்கு முடியாததெல்லாம் முடியும் என நினைத்து ஏமாந்து கொண்டு இருக்கிறான். இஸ்ரேலில் ஏற்பட்ட முக்கியமான அழிவுகள், ஹூத்திஸுடைய தாக்குதல், அதற்கு முன்னால் 12 நாட்களாக ஈரான் நடத்திய தாக்குதல், இவற்றில் வந்த எந்த நஷ்டத்தையும் அது இன்னும் வெளியே சொல்லவே இல்லை. அதுக்கு ஒரு கேக் ஆர்டர் போட்டிருக்காங்க. அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட அதுக்கு என்ன செய்கிறார்கள்? அதுக்கு ஒத்துழைக்கிறார்கள். இந்த நஷ்டம் தெரிஞ்சால் மக்கள்லாம் இன்னும் அதிகமாக ஓடிடுவாங்க. இப்போவே 3 லட்சம் பேர்கிட்ட ஓடி போய்விட்டார்கள். அது ஒரு அலை அல்ல, அது ஒரு சுனாமின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் வெளியேறி இருக்கிறார்கள் என்று என்ற உண்மையை மறைத்திருக்கிறது. இப்படி ஒரு முழு ஏமாளி நாடு தான் இஸ்ரேல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இணைந்திருங்கள். இது போன்ற